இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்ததை போல் இருக்கிறது. இந்த வசனமானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையாக சொன்ன ஒரு வசனம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எஜமான் இருக்கிறாரு, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த எஜமான் 3 தன்னுடைய ஊழியக்காரங்களை அழைத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு 5 தாலந்து, ஒருத்தருக்கு ஒரு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து. இது ஒரு தாலந்து அப்படின்னா என்னென்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒரு 5 லட்சம், ஒருத்தருக்கு ஒரு 2 லட்சம், ஒருத்தருக்கு ஒரு 1 லட்சம் அப்படிங்கிற பணத்தை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியூருக்கு போயிடுறாரு. அப்போ வெளியூருக்கு போனவர் ரொம்ப நாள் கழித்து திரும்ப தான் கொடுத்ததனுடைய கணக்கு கேட்குறாரு. அப்போ இந்த 5 தாலந்து வாங்கிட்டு போனவர் அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த அந்த 5 தாலந்தை வச்சு நான் இன்னும் 5 தாலத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 தாலந்து கொடுத்தவரும் நீங்கள் கொடுத்த 2 தாலந்தை வச்சு நான் இன்னும் 2 தாலந்தை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த எஜமானுக்கு கொடுத்துட்டு போனவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அவர் கூட இல்லை. பட் ஆனாலும் அவங்க அதில் உண்மையாக இருந்து 5 தாலந்து கொடுத்தவர் இன்னும் 5 சம்பாதிச்சிருக்கிறாரு, 2 கொடுத்தவர் இன்னும் 2 சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த கொடுத்ததை வச்சு இன்னும் சம்பாதிச்சிருக்கிறீங்க, அப்போ உங்களுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் அதில் சொல்லுவார். அப்போ 1 தாலந்து வாங்கினவர் அப்போ உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு இடத்துல லூக்கால அந்த மாதிரி எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்களும் பாரு. மத்தேயுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தீங்க, அநேகத்தின் பேரில் நான் உங்களை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் கூட இருந்து பார்க்கல, அப்படியும் அந்த கொடுத்ததில் அவங்க உண்மையாக இருந்து செயல்பட்டதுனால கொஞ்சத்தில் உண்மையோடு இருந்தீங்க, அநேகத்தின் பேரில் நான் உங்களை அதிகாரியாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த 1 தாலந்து வாங்கினவர் அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த 1 தாலந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் தான், உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னா, ஒரு வயல் நிலத்தில் நெல்லை போட்டால் தான் அங்கே அறுக்க முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இவங்க எஜமானை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னா, நெல் போடாமலே அவர் அறுக்கிறவராம், ஆனால் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் அப்படின்னு உங்களை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன், நான் அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எஜமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே, உன்னுடைய திறமையை தெரிஞ்சு தான் நான் ஒரே ஒரு தாளந்தை கொடுத்துருக்குறேன், என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் விதைக்காத இடத்துல கூட அறுக்கிறவர், அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், நான் கொடுத்த அந்த 1 தாளந்தை நீ வட்டிக்கு விட்டுருந்துருக்கணும்ல, நான் வரும்போது அதை வட்டியோடு சேர்த்து நான் வாங்கியிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, புதைச்சி வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பேறித்தனம். அப்போது அடுத்த வசனம் 25, 26 என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனாகிய இவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்கிறாரு. முதல்ல பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் சொன்னவர், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அதாவது இவனை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க, ஏன்னா இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, சோம்பேறித்தனமாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பணத்தை பற்றி பேசணும். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டா நிறைய தனித்திறமைகள் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட்டு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ சில பேருக்கு ஒரு பாடுகிற திறமையாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுகிற திறமையாக இருக்கலாம், சில பேருக்கு நல்லா அந்த கூட்டத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணி வழி நடத்துகிற ஒரு திறமை இருக்கலாம், சில பேருக்கு பேச்சு திறமை இருக்கும். இப்படி நிறைய திறமைகள் தனித்திறமைகள் அவங்களுக்கு இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், சில பேருக்கு நிறைய தனித்திறமைகள் இருக்கும். அப்போ ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா,
உங்களுக்கு கொடுத்த இந்த திறமையை வச்சு எத்தனை ஆத்மாவை நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் கேட்குறாரு. 5 லட்சம் கொடுத்து 5 லட்சம் பணத்தை சம்பாதிச்சதை இந்த இடத்துல பேசலை. உங்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பணத்தை பற்றி சொல்லியிருக்குங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்ன அப்படின்னா, கொடுத்த அந்த டேலண்ட், அந்த திறமைகளை வச்சு எத்தனை ஆத்மாக்கு பிரயோஜனமாக இருந்தீங்க, எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சிங்க அப்படின்னு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் கணக்கு கேட்குற அந்த நியாயாதிபதிக்கு முன்னாடி கண்டிப்பாக நின்னாகணும். நிற்கும்போது, நான் உனக்கு இவ்வளோ திறமைகள் தந்திருந்தேனே, இதை வச்சு நீ எத்தனை ஆத்மாக்களை நீ சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்டார் அப்படின்னா என்னத்தை நம்ம செலுத்துவோம்? அப்போது 5 தாலந்து கொடுத்தவர், நிறைய திறமைகள் கொடுத்தவர், அதே திறமையை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு? 5 தாலந்து 5 ஆத்துமக்களை சம்பாதிச்சிருக்கிறாரு. 2 கொடுத்தவர் தனக்கு இருந்த 2 வச்சு அதை சம்பாதிச்சிருக்கிறார், 2 ஆத்துமாவை சம்பாதிச்சிருக்கிறாரு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 2 கிடையாது நம்ம சம்பாதிக்க வேண்டியது, ஏன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம், இப்போ நிறைய இருக்குது. ஆனால் அந்த 1 கொடுத்தவர், ஏன்னா அவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சு தான் இந்த ஒன்று மட்டும் கொடுத்தாலாவது ஏதாவது பிரயோஜனமாக இருப்பாரா அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இந்த 1 மட்டும் கொடுத்தது, அதை கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணாமல், அதை கூட அவர் 1 கொடுத்த மேபி ஒரு தனி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை அவருடைய ஐஸ்வர்யமாக இருக்கலாம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சு, அதாவது கொடுத்துருக்கிற உலக பொருளை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆத்துமக்களை சம்பாதிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த ஐஸ்வர்யவானா இருக்கலாம், நிறைய பணம் இருக்கிறவங்களா இருக்கலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக அதை கொடுத்துருந்துருக்கலாம், அது அவங்களுடைய எபிலிட்டியாக இருக்கலாம். ஆனால் அதை கூட செய்யாமல், யாருக்குமே பிரயோஜனமாக இல்லாமல், பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு கொடுக்கவும் இல்லாமல் அப்படியே ஆண்டவர் முன்னாடி நின்னாங்கன்னா, நீ எந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருந்தேன்னு கேட்டால் என்னத்தை சொல்லுவாங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலும் எதுவுமே செய்யலை, உனக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இருக்கலை, இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை வச்சாது உலக பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்து ஒரு ஆத்மா சம்பாதிக்கலாம். எதுவுமே செய்யாமல் நின்றுட்டுருக்கிறையே, இவரை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இன்றைக்கி நமக்கு நிறைய திறமைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, தனித்திறமைகள். இன்றைக்கி கொடுத்துருக்கிறத வச்சு ஊழியக்காரங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு பார்க்காம, யாருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த டேலண்ட்டை கொடுத்துருக்கிறாரோ, இந்த இடத்துல ஊழியக்காரங்களை குறித்து பேசியிருந்தாலும், யாருக்கெல்லாம் அந்த தனித்திறமைகள் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு இன்னொரு ஆத்துமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆத்துமக்களை சம்பாதிக்கணும். ஏன்னா ஆத்துமக்கள் நரகத்தில் அழிகிறதுக்கு இருக்குது. அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே நரகத்தில், எரிகிற நரகத்தில் தூக்கி போடப்பட்டால் எவ்வளோ வேதனையுள்ளதாக இருக்கும். இல்லை, இதை கேட்குற நீங்களே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எவ்வளோ பரிதவிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க, அவங்கள குறித்து கர்த்தருக்கு எவ்வளோ வேதனை உண்டாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம நிற்கணும், செய்யணும். இதை நம்ம செய்யும்படியாக தான் இன்றைக்கி நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வசனத்தை, வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறமும் நம்ம அமைதல் உள்ளவங்களாக இருக்காமல், நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி மற்ற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென்.